ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். அது போல டேட்டா எடுத்த முடிவு சந்தேகத்துலதான் வந்து முடியும் அப்படின்றது தான் விஜயோடைய விஷயத்துல ப்ரூவ் ஆயிருக்கு. நான் இதுக்கப்புறமும் என் கொள்கையில பின்வாங்க மாட்டேன், மத சார்பற்ற கொள்கையில தெளிவா இருக்கிறேன் அப்படின்னு உறுதிப்பட லேட்டா சொல்லி இருக்கிறார் விஜய். ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு அப்படின்றத டீட்டெயிலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தங்களுடைய எதிரி யாரு அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவா நிதானித்து யோசிச்சு அறிவிச்சுட்டு வந்தார். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் வந்தார். இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அரசியல் எதிரி அப்படின்றாங்கல்ல, அரசியலை கடந்து இந்த எதிரி நண்பனா கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கொள்கை எதிரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான எதிரி. ஏன்னா கொள்கையை உடைச்சிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, கொள்கை எதிரி கூட கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்ற பொதுவான ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்துல உண்டு. சோ அரசியல் எதிரி அப்படின்றது நாளப்போக்கில் அரசியல் மாற்றத்தினால நண்பனா வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க. அதுல வந்து எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா கொள்கை எதிரி அப்படின்னும் பொழுது கொள்கையை உடைச்சிட்டு நீங்க கூட்டணி வைக்கவே முடியாது. உதாரணத்துக்கு இப்போ ஏடிஎம்கே பாஜக கூட கூட்டணி வச்சிருக்குல்ல, இவங்க ஓப்பனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, எங்க கூட்டணி கொள்கை கூட்டணி கிடையாது. ஏன்னா அரசியல் கூட்டணி நிரந்தரம் கிடையாது. கொள்கை ரீதியான கூட்டணி வந்து நிரந்தரம். ஏன்னா 2017 ஆரம்பிச்ச திமுக தலைமையிலான கூட்டணி கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்க, பல தேர்தல சந்தித்திருக்காங்க. 2021 ஒரு தேர்தலை செஞ்சுட்டாங்க, அடுத்த தேர்தல் இப்ப சந்திச்சிருக்காங்க, நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க, 2 நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சிருக்காங்க. சோ இத்தனை வருட காலம் இந்த கூட்டணி ரொம்ப தொடர்ந்து வந்திருக்கு. கொள்கை ரீதியான கூட்டணி, இதுதான் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். இவங்களுடைய கொள்கை மத சார்பற்றம், சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு கொள்கையில இவங்க என்ன பண்றாங்க, பயணிச்சுட்டு வராங்க. சோ இந்த கொள்கை ரீதியான கூட்டணிய எத்தனை கடபார போட்டு என்ன பண்ணாங்க, இடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் இந்த கூட்டணியில இருந்து யாரும் விலகவும் இல்லை, பிசுகவும் இல்லை. சோ அந்த ரேஞ்சுக்கு இந்த கூட்டணி வந்திருக்குன்னா இது கொள்கை ரீதியான கூட்டணி. ஆனா விஜய் அவர்கள் ஒருபோதும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்னு, ஏன்னா கொள்கை எதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். திமுக கூட கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இது அரசியல் எதிரி தான், நண்பன் எப்போனாலும் என்ன பண்ணலாம். ஆனா கொள்கை ரீதியான எதிரி கூட நீங்க போயிட்டு கொள்கை ரீதியா வந்து பண்ண முடியும், கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுல விஜய் அவர்கள் இருக்காரு. ஆனா இந்த முடிவு இருக்குல்ல, விஜய் அவர்கள் பாஜக கூட கூட்டணி போக மாட்டாரு அப்படின்ற ஒரு முடிவு தெல்ல தெளிவா எடுத்தாரா அப்படின்னா எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாநாட்டுல கொள்கை எதிரி பாஜக, பாசிசம் பாயாசம் அப்படின்னு பேசிக்கிட்டு வந்த விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் பாஜக அப்படின்ற பேரை டச் பண்ணவே கிடையாது. குறிப்பா சொல்ல போனா கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பாஜக பக்கமே போகல, அந்த தெரு பக்கமே போகல. எப்ப அந்த தெருவுல போயிட்டு வாங்கிட்டு வாங்க போனா அந்த தெருவா போக மாட்டேன், சுத்தின்னு வேணால போக வேண்டி பாஜக அந்த அலுவலக தெருவுக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்துல விஜய் அவர்கள் இருந்தாரு அப்படின்றதுதான் நிதர்சனம். டில் டேட் வரைக்கும் இது வரைக்கும் பாஜக அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து எதிரா வந்தவே கிடையாது. அமித்ஷா, மோடி, ஒன்றிய அரசு அப்படின்னு அவர் வாயிலிருந்து வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பயம் விஜய்க்கு இருக்கு அப்படின்னு ஒரு படத்துல, இதே விஜய் படத்துல பயம் வேதநாயகனா பயம் அப்படின்ற ஒரு டைலாக் வரல, அது போல விஜய்க்கு பாஜகனா பயம், மோடினா பயம், அமித்ஷானா பயம் அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, வந்துட்டாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவர் மாத்தவே முடியாது. இந்த கொள்கை எதிரி அப்படின்றதெல்லாம் விஜய் அவர்கள் நாளை பின்ன இதெல்லாம் சும்மா காட்டி சொன்னாங்க, விளையாட்டுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, பெரிய ஆப்ப நம்மளுக்கு விற்பார் பாஜக கூட கூட்டணி வச்சு. அது ஒரு புறம் இருக்கட்டும். சோ இப்ப என்ன விவகாரம், ஏன் விஜய் அவர்கள் இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில அப்படி சொன்னாரு, இத அவர் ஆரம்பத்திலே எடுத்துருக்கணும். இது எப்படி தெரியுமா, விஜய் அவர்கள் போக விட்டுட்டு அடிப்பாங்கல்ல அந்த ரேஞ்சுக்கு, எந்த ரேஞ்சுக்கு நம்ம போறாங்கன்னு பாக்கலாம். பாஜக கூட தாவேகா கூட்டணி வைக்குது அப்படின்னு எல்லாரையும் ஒரு ஹைப்பர் கிளியர் பண்ணி விட்டுட்டு லேட்டா என்ன பண்றாரு, ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த பாருங்களேன், கூட இருக்கிற இஸ்லாமியர் அமைப்புகள் ஒரு சில அமைப்புகள் வெளியேறிச்சு, தாவேக்காவில இருந்து வெளியேறிச்சு. ஏன்னா இவர் பாஜக கூட ரொம்ப நெருங்கி உறவுல இருக்காரு. நிறைய பேர் ஆதரவாளர்கள் இன்னைக்கு சினிமா துறையில சரி, விஜய் கூட இருந்த நிறைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வெளியேறிட்டாங்க. ஏன்னா பாஜக கூட இணக்கமா இருக்கிறாரு. ஒரு கூட்டணி வைப்பார் ஆப்டர் எலெக்ஷன். இப்ப பிஃபோர் எலெக்ஷன் வைக்கலாம் கூட ஆப்டர் எலெக்ஷன் வைப்பாரு அப்படின்றத எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில அவர் தெல்ல தெளிவா சொல்றாரு,
நான் மதசார்பற்ற அப்படின்ற ஒரு கொள்கையில பின்வாங்க மாட்டேன். ஏன் சார் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு சில டீலிங் இருந்தது சார். அதனால இந்த டீலிங் எல்லாம் நான் முடிச்சுட்டு வர தேவையில்லையா? பாஜக கூட சில டீலிங் கொடுத்தாங்க, அவங்க சில ஆஃபர் கொடுத்தாங்க. நான் அந்த டீலிங்க பேசி முடிக்கணும். இப்போதைக்கு வைக்க முடியாது. ஏன்னா நான் இப்ப வச்சேன்னா இஸ்லாமியர் நண்பர்களுக்கு என் ஓட்டு வராது, கிறிஸ்தவ ஓட்டு எனக்கு வராது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஆஃப்டர் எலெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இப்தார் நோம்பு நிகழ்ச்சியில கூட அவரு கான்பிடென்டா ரொம்ப உறுதிதனமா சொன்னாரா அப்படின்னா சொல்லவே கிடையாது. ஏன்னா அதுல கூட பாஜக அப்படின்ற ஒரு ஒரு கண்டன வார்த்தை கூட இல்ல. ஏன்னா இதே இஸ்லாமியர்களுக்கு சிஏ சட்டம் பாஜக கொண்டு வந்தது, வக்ஃப் வாரி திருத்த சட்டம் கொண்டு வந்தது, ஆர்டிகல் 370 நீக்கினாங்க. சோ இந்த விவகாரத்தை எல்லாம் இவர் பேசினாரா? பாஜகவை கண்டித்து பேசினாரா? பேசவே கிடையாது. உன்னிப்பா ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சமத்துவ கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்துறாரு, ரம்ஜான் இப்தார் நோம்பு நிகழ்ச்சி நடத்துறாரு. சோ இதெல்லாம் நடத்துகிற விஜய் ஏன் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைக்கிறார் அப்படின்னா, சிறுபான்மையினர் வாக்குகள் இவருக்கு வரணும் அப்படின்ற ஒற்றை இது டிராமா. உண்மையிலேயே விஜய் செய்கிறது பச்சை துரோகம். சிறுபான்மையினர்களுக்கு அவர் ஒரு துரோகத்தை அழைக்கிறாரு. ஏன்னா பொய்யான ஒரு கருத்தை சொல்றாரு, பொய்யான ஒரு விஷயத்த அந்த நிகழ்ச்சியில போய் என்ன பண்றாரு சொல்றாரு. இதுல என்ன ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது புஷி ஆனந்த் வந்து சொன்னாரு, இங்க பாருங்கப்பா, இஸ்லாமியர் நண்பர்கள் மட்டும் வாங்க, வேற யாரும் உள்ள வரக்கூடாது, அலோடு இல்லை அப்படின்னா முதல்ல புஷி ஆனந்த் வெளியே போகணும், விஜய் வெளியே போகணும். அது முதல்ல தெரியல நம்ம புஷி ஆனந்த் ஐயா. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புஷி ஆனந்த் சொல்றதை வச்சு பார்த்தா அவங்க நோன்பு இருந்து வந்து என்ன பண்றாங்க, இந்த இப்தார் நோம்பு நிகழ்ச்சிக்கு வராங்க. அவங்கள நம்ம வந்து கொச்சப்படுத்த வேண்டாம், அவங்கள நம்ம என்ன பண்ணல, அவங்களுக்கு வந்து அசிங்கப்படுத்த வேண்டாம். அதனால மத்த நண்பர்கள் யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னா, நீங்க நீங்க ஏன் உள்ள போனீங்க? நீங்க நோன்பு இருந்தீங்களா? நீங்க அவங்களை இது பண்ணல. நம்மளுக்கு கேட்க தோணல. நார்மலா எல்லாருக்கும் கேட்க தோணும் சார். இதுவே பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் வச்சுக்கீங்களேன். கட்சி ரீதியா அவங்க வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் எல்லா கட்சிக்காரங்களும் அது மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மள வந்து விமர்சிக்க தேவையில்ல. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இந்த இப்தார் நோம்பு நிகழ்ச்சியில ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும் அப்படின்றதுதான். ஏன்னா விஜய்க்கு பாஜக கூட கள்ள உறவு இருக்கு. விஜய் அண்டர் டீலிங் போட்டு இருக்கிறாரு. அதிமுகவோட கூட்டணி, பாஜக கூட கூட்டணி இப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை அடிப்பட்டதுனால நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் டிவிக்கை விட்டு வெளியேறினாங்க. இது போக வெளியில பொதுமத்தியில இஸ்லாமிய சமூகத்தினரும் கிறிஸ்தவ சமூகத்தினரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, விஜய்க்கு போகிற வாக்கு நமக்கு விழாம இருந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தினால இதை அழுத்தம் திருத்தமா என்ன பண்றாரு, பதிவு பண்றாரு. நான் கொள்கை எதிரியான பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த மதசார்பற்ற கொள்கையில நான் கொஞ்சம் கூட விலக மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. ஒரு பக்கம் ஆதவர்ஜன் என்ன பண்றாரு, குரான் மேல சத்தியம் பண்றாரு. அது எவ்வளவு அப்பட்டமான ஒரு விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா குரானை இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சு அதை மதிக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம குரான் மேல சத்தியம் பண்றாரு ஆதவர்ஜனா. இவங்களுக்கு சத்தியம்னா என்ன, சக்கரை பொங்கல் சாப்பிடுறதா, என்ன மேட்டர் நம்மளுக்கு தெரியல. எதுக்கு நோக்கி இவங்க இது பண்றாங்க? இதே ஆதவர்ஜனா தான் சொல்றாரு, எங்க கிட்ட பேரம் பேசுனாங்க, 90 சீட்டு, துணை முதலமைச்சர், 2.5 வருஷம் நீங்க ஆட்சி ஆச்சுங்க, 2 வருஷம் இப்படி பேரம் பேசுனாங்க அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்றாரு. ஆனா விஜய் அவர்கள் அதெல்லாம் சுத்த போய் சில கட்டமைப்புகளை எங்க மேல கட்டமைக்கிறாங்க, நாங்க பாஜக கூட போயிடுவோம், நாங்க அதிமுக கூட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல ஒரு கட்டமைப்புகளை என்ன பண்றாங்க, புகுத்துறாங்க. யார புகுத்துற சார்? உங்க ஆதவர்ஜனா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கிறார்ல, அவருதான் உங்க மேல திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாங்க சொல்லல, அவர்தான் சொல்றாரு. சோ இப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க அது போல போக மாட்டோம் அப்படின்னு விஜய் எதன் அடிப்படையில உறுதிப்பட சொல்றாரு. இது வரைக்கும் பாஜக விமர்சிச்சீங்களா? இதே பாஜக சிறுபான்மையின் சமூகத்தினருக்கு துரோகத்தை இழைக்குது, அநீதி இழைக்குது. ஒரு வார்த்தை எதிர்த்து கண்டன அறிக்கையை விட்டாரா? ரோட்டுக்கு நீங்க வர வேண்டாம் சார், ஒரு பேப்பர்ல எழுதி கண்டன அறிக்கைன்னு சொல்லி கொடுத்தீங்களா? ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து நீங்க கண்டன குரல் கொடுத்தீங்களா? கிடையவே கிடையாது. பாஜக சிறுபான்மையினர் மக்களுக்கு எந்த அளவுக்கு அநீதி இழைச்சிருக்கு, எந்த அளவுக்கு துரோகம் இழைச்சிருக்குன்னு அந்த கூட்டத்துல நீங்க பட்டியலிட்டீங்களா? கிடையவே கிடையாது. எதிர்த்து நீங்க சிறுபான்மையினர் மக்களுக்கு ஆதரவாக பாஜகவை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தீங்களா? கிடையவே கிடையாது. ஏன் இதை மென்ஷன் பண்றாருன்னா, அவரு சிறுபான்மையினர் மக்களுக்கு துரோகம் செய்யலாம்பா, அவரு பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்களாம், சிறுபான்மையினர் மக்கள் எனக்கு வாக்களிச்சிருங்க, திமுகவுக்கு போடாதீங்க அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றதுக்கு தான் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துல போயிட்டு சொன்னாரே கண்டி, உண்மையிலேயே சிறுபான்மையினர் மக்களுக்காக விஜய் இறங்கி குரல் கொடுத்ததே இல்லை. இதே கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்தினார்ல கடந்த வருடம், அதே கிறிஸ்துமஸ்ல நிறைய தேவாலயங்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டது. பாதிரியார்கள் என்ன பண்ணாங்க, அடிக்கப்பட்டாங்க. சர்ச்சையுடைய விசுவாசிகள் என்ன பண்ணாங்க,
துன்புறுத்தல் பண்ணாங்க. இப்போ விஜய் அவர்கள் என்ன குரல் கொடுத்தாரா? கிடையவே கிடையாது. சோ கிறிஸ்தவர்களுக்கும் இவர் இறங்கி குரல் கொடுக்க மாட்டாரு, இஸ்லாமியர்களுக்கு இறங்கி குரல் கொடுக்க மாட்டாரு. ஆனா இவங்க கிட்ட இருந்து வருகிற வாக்கு மட்டும் விஜய்க்கு வேணும். இதுதான் விஜயோட எண்ணமா இருக்குது கண்டி. உண்மையிலேயே அவரு இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ ஆதரவா இருக்க மாட்டாரு, குரல் கொடுக்க மாட்டார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க மத சார்பற்ற கொள்கையில நீங்க உறுதியா இருக்கிறீங்கன்னா சிறுபான்மையினர் மக்களுக்கு ஏன் இறங்கி போராடல? சிறுபான்மையினர் மக்களுக்கு ஏன் எதிராக குரல் கொடுக்கல? சிறுபான்மையினர் மக்களுக்கு அட்லீஸ்ட் நீங்க ஒன்றிய பாஜக அரசு குறித்தோ இல்ல பாஜக நிர்வாகிகளை குறித்தோ பாஜக தலைவர்களை குறித்தோ ஒரு கண்டன அறிக்கையை எழுதல. டிவிக்கு லெட்டர் பேட்ல இதுவரைக்கும் எத்தனை கண்டன அறிக்கை வந்திருக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா ஒன்றிய பாஜக அரசு எதிர்த்து? காட்ட சொல்லுங்க. காட்ட மாட்டாங்க. ஏன்னா வந்ததே கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இவர் தான் என்ன பண்றாரா, எங்க மேல தப்பான கட்டமைப்புகளை கொடுக்குறாங்க, நாங்க மத சார்பற்ற கொள்கையில உறுதியா இருக்கிறோம், சகோதரத்துவத்துல சமூக நீதிக்காக நீங்க எந்த அதுக்கு போராடினீங்க சார்? அஜித்குமார் லாக்அப் பண்றதுக்கு குரல் கொடுக்க தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு ஏன் கவின் விவகாரத்துல குரல் கொடுக்க தெரியல? எல்லாரும் கேள்வி கேட்பாங்களா? சமூக நீதினா அப்ப எல்லாருமே நிக்கணும்ல, ஏன் நீங்க நிக்கல? கேள்வி கேட்பாங்களா? இவரு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் எப்படியெல்லாம் அரசியல் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப கை தேர்ந்து என்ன பண்றாரு, ரொம்ப பக்காவா மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுதான் விஜய் மேல வச்சிருக்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையும் மறைக்கணும்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு விஷயத்த மறக்கடின்றதுக்காக வேற ஒரு விவகாரத்தை பயங்கரமா என்ன பண்றாரு, தூண்டி விடுறாரு. இப்போ கரூர் விவகாரத்தை பத்தி யாரும் பேசக்கூடாது, அதை பத்தி பேசி அரசியல் பண்றாங்க, அதை பேசுறதுனால எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் திடீர்னு கரூர் விவகாரத்துல ஏன் மாட்டி விட்டீங்க சிஎம் சார் அப்படின்னு திமுக மேல திருப்பி பழிய போடுறாரு. சோ விஜயோட நகர்வு எல்லாமே சிறுபான்மையினர் வாக்குகளை தாம் பக்கம் கவரணும், திமுகவை டேமேஜ் பண்ணணும். இவர் அதிமுகவையோ இல்ல பாஜகவையோ டேமேஜ் பண்ண மாட்டாரு, அவங்கள பத்தி பேசவே மாட்டாரு. நான் கேக்குறேன், திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்குதா விஜயோட கருத்துப்படி? ஏன் பாஜக துரோகம் இழைக்கவே இல்லையா? ஏன் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கவே இல்லையா? அதெல்லாம் ஏன் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு விஜய்? அதெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாராம். ஆனா இஸ்லாமிய நிகழ்ச்சியில போயிட்டு என்ன பண்ணுவாரா, நான் மத சார்பற்ற கொள்கையில உறுதியா இருக்கேன், சமூக நீதிக்கு ஆதரவா இருக்கேன் இப்படின்னு பேசிப்பாரு. ஏன்னா சிறுபான்மையினர் வாக்கு அவருக்கு கிடைக்காம போயிடக்கூடாது, அதுக்காகவே ஒவ்வொரு இடத்துல டிராமாவை நடத்திட்டு வராரு விஜய் அவர்கள். சோ அந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் சொன்னதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா பாஜக கூட தான் ஒரு கூட்டணி வைப்பார், தேர்தலுக்கு முன்பாக இல்ல, தேர்தலுக்கு அப்புறம் பாஜக கூட தான் கூட்டணி வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு அண்டர் டீலிங்க தான் விஜய் அவர்கள் பேசிட்டு வந்துட்டாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ அதுக்குள்ளாகவே சிறுபான்மையினர் வாக்கு நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் விஜய்க்கு வந்துருச்சு. அதனாலதான் அந்த இப்தார் நோம்பு நிகழ்ச்சியில போயிட்டு நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதிப்பட அவர் சொல்லவே இல்லைங்க. உண்மையிலேயே விஜய் அவர்கள் சொன்னார்னா, சிறுபான்மையினர் சமூகத்துக்கு துரோகம் இழைக்கிற பாஜக கூட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் சொல்லி அனௌன்ஸ் அறிக்கை, நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படின்றது ஒருத்தவங்க நம்ப வைக்கும். அந்த மாதிரி விஜய் அவர்கள் ஓப்பனா சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஏன் பாஜகன்ற பேரை சொல்லல, மோடின்ற பேர் சொல்ல, அமித்ஷான்ற பேர் சொல்லல? எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க பாஜக கூட கொள்கை எதிரி, பாஜக கூட கூட்டணியே இல்ல அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தா பிரச்சனை ஓவர் அப்படின்றதா எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், விளங்கி இருக்கோம். ஆனா அந்த இடத்துல கூட இஸ்லாமிய சமூகத்துக்கு துரோகம் இழைத்த பாஜகவோடு நாங்க ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் ஏன் சொல்ல வரல விஜய்க்கு தைரியம் இல்லைன்னா, பாஜகன்ற பேரை அவர் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்றிய அரசு பாஜக அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது, அமித்ஷா யூஸ் பண்ணக்கூடாது, மோடின்னு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் போற இடத்துல திமுகவே தான் பேசுவாரு கண்டி, பாஜகவை பேச மாட்டாங்க. இப்ப கூட சிறுபான்மையினர் மக்களை அவரு ஏமாற்றுகிறார், துரோகம் இழைக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்தும் அரசியல் வட்டாரத்துல முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.